திருச்சியில் எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு எதிரொலியாக எரிவாயு நிரப்பும் நிலையங்களில் ஆட்டோ ஓட்டுநர்கள் குவிந்ததால் பரபரப்பு நிலவியது. ஈரான் போர் சூழ்நிலை காரணமாக நாடு முழுவதும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் அச்சம் அதிகரித்துள்ளது. இதனால் திருச்சியில் எல்பிஜி நிரப்ப ஆட்டோக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன. எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என ஆட்டோ ஓட்டுநர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் இருப்பு இருக்கும் வரை மட்டுமே எரிவாயு வழங்கப்படும் என்றும் புதிய சரக்கு வந்தால்தான் மீண்டும் விநியோகம் செய்யப்படும் எனவும் எல்பிஜி நிலையங்கள் தெரிவித்துள்ளன. என்ன ஒர்க் இருக்குது? என்ன சொல்றாங்க கடையில எல்லாம் பேங்க்ல? இது கேஸ் இல்ல. இப்போ எங்க போறீங்க அடுத்து? கேஸ் இல்லைன்னா வேலை இல்லையா? வேலை இல்லை, கேஸ் இல்லை. சமக்காட்டுக்கு உன் பேரு? ரஞ்சன் குமார் சார். அந்த பெட்ரோல் பங்க்ல கேட்டு பாருங்க. அந்த கேஸ் இல்ல. என்ன பண்ண போறீங்க இப்ப? ஹோட்டல்ல. கோவையில் கட்டிட வேலை பார்க்கும் வட மாநில தொழிலாளி ஒருவர் சமைப்பதற்கு கேஸ் இன்றி அலைந்து திரியும் காட்சிகள் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பகுதிகளில் உள்ள ஹோட்டல்களில் விறகு அடுப்பு கொண்டு சமையல் செய்து வருகின்றனர். வணிக சிலிண்டர்களின் தட்டுப்பாடு தொடர்ந்தால் ஹோட்டல்களை மூடும் சூழல் ஏற்படும் என்றும், எனவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு கேஸ் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஹோட்டல் உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அம்பத்தூரில் ஆட்டோக்களுக்கு எல்பிஜி கேஸ் நிரப்புவதற்காக 100க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் சாலையில் வரிசையாக நிறுத்தப்பட்டுள்ளன. சென்னை திருவள்ளூர் செல்லும் MTH சாலையில் நீண்ட வரிசையில் ஆட்டோக்கள் நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பெட்ரோல் விலை உயர்வால் பலர் எல்பிஜிக்கு மாறிய நிலையில் தற்போது அதற்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் முன்பு 59.50 ரூபாய்க்கு விற்கப்பட்ட எல்பிஜி தற்போது 65 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை விற்கப்படுவதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக புதுச்சேரியில் சில உணவகங்கள் மாற்று ஏற்பாடுகளை செய்து வருகின்றன. புதுச்சேரி புஸ்ஸி வீதியில் உள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் சமையல் எரிவாயு கிடைக்காததால் விறகடுப்பை பயன்படுத்தி உணவுகள் தயாரிக்கப்படுகின்றன. சுற்றுலா பயணிகளுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஹோட்டல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இப்போதைக்கு சிலிண்டர் தட்டுப்பாடுனால எங்க கறி அடுப்பு சொல்லியிருக்காரு. இப்போ கறி அடுப்பு தான் சமைச்சிட்டு இருக்கிறோம். நாங்கள் கறி அப்படி சமயத்தில் ஒரு டேஸ்ட் எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியுது. எங்களுக்கு கஸ்டமர் நல்லா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நல்லா முன்னாடி விட இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த கறி அடுப்பு சமயத்தில். இருந்தாலும் கேஸ் தட்டுப்பாடுன்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த கறி அடுப்பு சமயத்தில் நல்லா டேஸ்ட் எங்களுக்கு தெரியுது. சமைச்ச வரைக்கும் அது கஸ்டமரே எங்களுக்கு நல்லா இருக்குது டேஸ்ட்னு சொல்கிறாங்க. சென்னை திருவொற்றியூரில் கேஸ் சிலிண்டர் விநியோகம் தாமதமானதால் ஏஜென்சிக்கு வாடிக்கையாளர்கள் படையெடுத்தனர். அதிக முன்பதிவு காரணமாக தாமதம் ஏற்பட்டதாக விநியோகஸ்தர் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையிலும் தங்களுக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்கிற அச்சத்தில் நேரடியாக வந்து சிலிண்டர்களை வாடிக்கையாளர்கள் வாங்கி சென்றனர். தேனி போடிநாயக்கனூரில் செயல்படும் அம்மா உணவகத்தில் வணிக பயன்பாட்டு கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக விரைவில் உணவு தயாரிப்பு நிறுத்தப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 4 நாட்களுக்கு மட்டுமே சிலிண்டர் இருப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏழை மற்றும் கூலி தொழிலாளர்கள் தினசரி உணவு உண்ணும் அம்மா உணவகம், மேலும் பள்ளி மாணவர்களின் காலை உணவு திட்ட சமையல் கூடங்கள் ஆகிய இடங்களிலும் சிலிண்டர் இருப்பு மிக குறைவாக உள்ளதாக கூறப்படுகிறது. பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள் அருகில் சமையல் கூடங்கள் இருப்பதால் விறகு அடுப்பில் சமைப்பதும் சாத்தியமில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அத்தியாவசிய உணவு சேவைகள் பாதிக்காமல் இருக்க தமிழக அரசு உடனடி மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சிவகங்கையில் போலீஸ் கைது செய்த இளைஞர் உயிரிழந்ததை கண்டித்து அவரது உறவினர்கள் 4வது நாளாக சாலை மறியலில் ஈடுபட்டதால் வெளி மாநிலங்களில் இருந்து வந்த கண்டெய்னர் லாரிகள் மானாமதுரை பைபாஸ் சாலையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக சோலார் பிளான்ட் உள்ளிட்ட பணிகளுக்காக
கனரக இயந்திரங்களை ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரிகள் மானாமதுரை சாலையில் நிறுத்தப்பட்டன. மேலும் நாள் ஒன்றுக்கு 6,000 முதல் 25,000 ரூபாய் வரை வாடகை செலுத்த வேண்டியுள்ளதாக லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வின் எதிரொலியாக ராமநாதபுரத்தில் ஹோட்டல்களில் உணவுப் பொருட்களின் விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் எடுத்த முடிவின்படி முன்பு 15 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பரோட்டா தற்போது 20 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 45 ரூபாய் இருந்த தோசை மற்றும் பொங்கல் 50 ரூபாயாகவும், 50 ரூபாய் இருந்த பூரி மற்றும் சப்பாத்தி 55 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் 120 ரூபாய் இருந்த ஃப்ரைட் ரைஸ் தற்போது 140 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. சிலிண்டர் விலை தொடர்ந்து அதிகரிப்பதுடன் முன்பு கிடைத்த அளவின் பாதி மட்டுமே தற்போது வழங்கப்படுவதால் இந்த விலை உயர்வு அவசியமானதாக ஹோட்டல் நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பரபரப்பு ஏற்பட்டது. பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பல மணி நேரமாக முதியவர்கள் மற்றும் பெண்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். பொருட்கள் வழங்க தொடங்கிய போது சிலருக்கு டோக்கன் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டால் பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதுடன் பேருந்து நிலையம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலும் உருவானது. மேலும் நிர்வாகிகளுக்கே முன்னுரிமை அளித்து பொருட்கள் வழங்கப்பட்டதாக பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்தனர். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் தற்காலிகமாக தங்கிவரும் மாளிகைக்குள் மது போதையில் ஒரு கல்லூரி மாணவர் நுழைந்து விருந்தினர் அறையில் தூங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜார்க்கண்டைச் சேர்ந்த ஹர்திக் ஜா என்ற 21 வயது பொறியியல் மாணவர் நண்பருடன் சுற்றுலா வந்த நிலையில் மது அருந்தி தனது விடுதி என நினைத்து மாளிகை கேட்டை தாண்டி உள்ளே சென்று அறையில் தூங்கியதாக போலீசார் தெரிவித்தனர். ஆளுநரின் மகன் மாணவரை கண்டதை தொடர்ந்து போலீசார் மாணவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த இரவு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டதுடன் பாதுகாப்பு குறைபாடு குறித்து துறை ரீதியான விசாரணை நடத்தவும் அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். கோடைக்காலம் தொடங்கியதால் ஒகேனக்கல் பெண்ணாகரம் வனப்பகுதியில் யானைகள் தண்ணீர் மற்றும் உணவுக்காக அதிகமாக உலா வருகின்றன. இந்நிலையில் சின்னாறு பகுதியில் தண்ணீர் குடிக்க சாலையை கடந்து சென்ற ஒற்றை காட்டு யானையை சில வாகன ஓட்டிகள் ஹாரன் அடித்து சத்தம் எழுப்பி வீடியோ எடுத்து தொந்தரவு செய்தனர். அப்போது ரோந்து பணியில் இருந்த வனத்துறை அதிகாரிகள் அவர்களை பிடித்து எச்சரித்து அபராதம் விதித்தனர். வன விலங்குகளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என வனத்துறை மீண்டும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது.